அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா உன்னை சாவுனால அவனுக்கு கிடைக்க போற லாபம் என்ன? தேவகி என்ன தெரிஞ்சுக்கிட்டோ தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் எனக்கு மர்மமா இருக்கு. அக்காவை கை நீட்டி அடிச்சானே, அப்பவே அவன் மண்டைய பொழந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிருப்பேன். தடுத்துட்டீங்க. அவசரப்படாதே. சிக்கல்ல இருந்து அவளை காப்பாற்றணுமே தவிர விடுபடவே முடியாத நிலைமையை நாமே ஏற்படுத்தக்கூடாது. என்ன செய்ய சொல்றீங்க? முதல்ல அவன் மௌனத்தை கலைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன செய்ய முடியும் முடிவு செய்ய முடியும். அந்த வேலையை என்கிட்ட விட்டுடு. அவன் பழைய காதலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்துல உனக்காக ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தவன் அதிர்ஷ்ட வசமா இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வந்திருக்கிறான். பழைய உறவை புதுப்பிக்க முயற்சிக்கிறான். அப்படித்தானே? ஆமாங்க. நான் அவரை தெரியாத மாதிரி நடந்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னோட கஷ்டங்கள் என்னோடவே போட்டும். அது தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஏன் துன்பப்படணும்? அழகான முடிவு. ஆனா உன்னை அவன் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடுவான்னு எனக்கு தோணல. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதை எங்கிட்ட விட்டுடு. இந்த ஜென்மத்துல மட்டுமில்லை, ஏழே ஜென்மத்திலையும் அவன் உன்னை நினைக்காம இருக்கும்படியா பண்ணிவிடுறேன். ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தகே பிராணாநாயம்ய மம பாக்த நமஸ்தே பரமேஸ்வர. வேளாண் விசேஷம் செத்து போன எங்க முதலாளிக்கு திரி அதுதான். தேவையம்மா, ஐயர் கிளம்புறாரு. அரிசி காய்கறி தட்ட உன் கையால் அவர் கொடுமா? எடுத்து கொடுமா. நீங்க வரப்படலாம். மேனேஜர், இந்த அம்மாவை என்ன செய்ய சொன்ன? ஒரு மனைவி செய்ய வேண்டிய வேலையைத்தான் செய்ய சொன்னேன். இந்த அம்மாவுக்கும் என் முதலாளிக்கு இருந்த சம்பந்தம் 20 வருஷமா இந்த வீட்டுல இருக்கிற எனக்கு கூட கிடையாது. என்ன வளர்ற? கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டீங்க. அதுக்கு விளக்கம் தர வேண்டியது என் கடமை இல்லையா? அதனால சொல்றேன், செத்து போன முதலாளிக்கு இந்த பொண்ணு பொண்டாட்டி மாதிரி. மேனேஜர், அதிர்ச்சி அடையாதுங்க சம்பந்தி. எங்க முதலாளி சாகர வரைக்கும் அவர் பொண்டாட்டி மாதிரி இந்த அம்மா இருந்ததுனாலதான் சொத்துக்கெல்லாம் இந்த அம்மாவை கார்டியனா நியமிச்சாரு. இந்த விஷயம் எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஓ, அந்த மாதிரி எத்தனை வருஷமா? சுமார் 2 வருஷம் இருக்கும். ஆனா இந்த அம்மாவுடைய துரதிருஷ்டம், இவங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி கூட இல்லாம போயிடுச்சு. இருந்திருந்தா சட்டப்படி சொத்துல பங்கு கேட்டு இருக்கலாம். ஆஹா. All right, you can go. ஹலோ சம்பந்தியம்மா, உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கங்க. நீங்க ஒரு சாதாரண ஏழையோட காதலின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் மேனேஜர் சொன்னோன்னு தெரியுது நீங்க ஒரு பெரிய பணக்காரருடைய இது. இப்போது நான் யாருன்னு புரிஞ்சுட்டீங்க. அதுவே போல மறுபடியும் மனசை பலவீனப்படுத்திக்கிட்டு குழப்பிக்காதீங்க. என்னுடைய பலகீனம் இருக்கட்டும். நீங்க பலசாலியா இருக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை. பட் ஒன் திங், ஒரு பெண்ணுடைய பலம் தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிறது இருக்கணுமே தவிர அதை வித்து காசு பண்றதுல இருக்கக்கூடாது. சம்பந்தியம்மா, கற்போட வாழ்ற பெண்ணுக்கு அரிசி பருப்பெல்லாம் யாரும் இனாமா கொடுக்கறது இல்லைங்க. கட்டிக்கிற துணிக்கும் இருக்கிற இடத்துக்கும் காசு வாங்காம யாரும் விடுறதும் இல்லை. இந்த தேவைகளுக்காக ஒருத்தி வழி தவறி போயிருந்தா அது மன்னிக்கப்பட வேண்டியதான். ஆனா ஒருத்தன் தேவை இல்லைங்கிறதுக்காக வழி தவறி போன மாதிரி நடிக்கிறது இருக்கே, அது மன்னிக்க முடியாத குற்றம். சம்பந்தியம்மா, எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு மறுபடியும் மனசு குழப்பிக்காதீங்க. I'm sorry. I'm sorry for you. நான் எங்க முதலாளிக்கு ஆசை நாயகிதான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை.
பலராம் சார் என்னடானா தேவகி ஆண்டி உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்கிறாரு. பழைய காதலிய பழையபடியா பாக்கணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க என்னடானா நான் புத்தம் புதுசா நின்னுட்டு இருக்கேன், உங்க கண்ணுக்கே தெரியல. ஏன் நல்லா தெரியுது. இப்ப என்னங்கிற? அப்போ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? காதலிக்கிற நோக்கம் உள்ளவனுக்கு ரம்பம் கூட ரம்பையாத்தான் தெரியும். அப்படி இல்லாதவனுக்கு ஊர்வசியே வந்து நின்னாலும் உனக்க மாதிரி தான் தெரியும். அப்படின்னா என்ன காதலிக்கிற மாதிரி அபிப்பிராயமே இல்லையா? நிச்சயமா இல்ல. அப்ப நான் வெளியே போறேன். நான் வேற யாராவது பார்த்து லவ் பண்ண போறேன். இப்ப அவசர அவசரமா லவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எனக்கு பொழுது போகல. பொழுது போகலன்னா காதலிக்கிறதா? பின்ன என்ன, எல்லாருமே எதுக்கு காதலிக்கிறாங்க? நாட்டுக்கு பயன் தரக்கூடிய விளையாட்டுனா எனக்கு நீங்க தேவையில்லை, வேற நல்ல ஆளை பார்த்து லவ் பண்ணிக்கிறேன். லவ் பண்ண போறியா? பாக்குறேன். ராஜாத்தே, கொஞ்சம் அல்வா சாப்பிடுறியா? அட என்னடிப்பா? என் பேட்டையில வந்து என்னைய யாருன்னு கேட்டா மூக்குத்தி தேவன் கேள்விப்பட்டிருக்கியா? அது ஐயாதான். அல்வா சாப்பிடு. அதுக்கப்புறம் பூவை வச்சுக்க. படுக்கிறதுக்கு ஒரு மலைவான இடத்தை பார்க்கலாம். வாடி பாய மலைவான இடத்துக்கு போலாம். வாடி. ஐயோ, என் ஃப்ராக் பின்னால கிழிஞ்சு போச்சு. நான் இதோட எப்படி வீட்டுக்கு போவேன்? இவளுக்கு முன்னாடி நான் போய் வீட்டுல சேரணும். என்ன என்னமோ காதலிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு போனீங்க. எந்த பேமானியாவது கிடைச்சானா? கிடைச்சா. ஆள் எப்படி? கருப்பா சிவப்பா? கருப்பு இல்ல, சிவப்பு இல்ல. என்ன கைய பின்னாடி கட்டுறீங்க? பாத்துருவேன். நீங்க ஏன் என் பின்னால துரத்திட்டு வரீங்க? மிஸ்டர் ரங்கா, நான் சந்திச்சவரை பத்தி விவரம் கேட்டீங்கல்ல? சொல்றேன் கேளுங்க. அவர் பாக்குறதுக்கு தான் முரட. அவரோட ஆண்மையும் கம்பீரமும் பிரமாதம். போங்க, உங்கள மாதிரி இல்ல. உங்களையும் அவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அவர் அழகுல மன்மத. நீங்க அவர் நடந்தா மகாராஜா. நீங்க அவர் சிரிச்சா சிங்கம். நீங்க வெரி சாரி. அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? என்ன அவருக்கே கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வாழ்ந்தா நான் அவரோட தான் வாழ்வேன். பின்னாடி கிழிஞ்சிருக்கு.